அடுத்த கீர்த்தனம் வந்து ராமருடைய அழகை ரசிக்கிறார். கனகன ருச்சிரா, அவனை பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருக்கடா ராமா. கனக வசன, வசனம்னா தமிழில் வசனம்னா என்ன அர்த்தம்னா பேச்சு. வச்சனம்ங்கிறதுலே வசனம்னு வந்துடுத்தோ. இந்த இடத்துல என்னென்னாக்கா த கோல்டன் ரோப்டு, அந்த பீதாம்பரம், உன்னுடைய அழகான ஆபரணங்களையும் அலங்காரங்களையும் பார்க்க 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 ருச்சி ஜாஸ்தியாக இருக்குங்கிற. இப்போது தியாகராஜர் வந்து ஒரு கீர்த்தனத்தில் பல்லவியில் உன்னை பார்க்க பார்க்க ருச்சின்னு சொன்னாக்கா அப்போ பாட பாட நமக்கு ருச்சி வரும் இல்லையா? அப்படி தானே போட்டிருப்பார் அவர். அப்படி அனுபவிக்கணும் இதை. அதனால தான் கொஞ்சம் ஸ்லோ பேஸ்டாக இருக்கு இல்லையா? இன்றைக்கி என்ன புதுசு நீங்கள் கவனிச்சேன்னா, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கீர்த்தனத்தை ஆரம்பித்து கொடுக்குறாங்க. என்னென்னாக்கா விஷயம் என்ன தெரியுமா? சில சமயம் சில தியாகராஜ ஆராதனைக்கு போனோம்னா நம்ம என்ன மனுஷனா இல்லைன்னா மிஷினான்னு சந்தேகம் வந்துடுது. கரெக்டாக உட்காந்து வைக்கிறா, கரெக்டாக பாடுறோம், முடிஞ்சதா போகிறோம், என்ன அனுபவத்தை தாங்கிட்டு போகிறோன்னே தெரிய மாட்டேங்கிறது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. கனக்கன ருச்சிரா வராளி. ஆஹா, இன்னைக்கு விமென்ஸ் டே. ஆஹா ஆஹா, அருமை அருமை. இன்னைக்கு விமென்ஸ் டே. இவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்துவோம், இவங்களெல்லாம் நம்ம வாழ்த்தணும். சங்கீதம் பெண்மையா ஆண்மையான்னு கேட்டால் பெண்மை தான். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களெல்லாம் தவிர பெண்களுக்கு தன்னுடைய பெண்மை புரியலை, இப்போ ஆண்மை ஜாஸ்தியாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க பெரியவங்களாம். தெரியாது அதை பற்றி நமக்கு. இது இங்கே பேச வேண்டிய இடம் இல்லை. பட் சங்கீதம், நதிகள், இந்த பாரதம் எல்லாத்தையுமே பெண்ணாக தான் உருவகிச்சு நம்ம ஊரில் அவ்வளோ பெருமை கொடுத்து சொன்ன பூமியில் அந்த பெண்கள் தினத்தை இன்றைக்கி இந்த உத்தமமான விதுஷிகள்லாம் உட்காந்து சேர்ந்து அனுபவித்து நம்ம பாடுறோம் பாருங்க. ஈ தினவே சுதினவோ, என்றைக்கோ ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க நினைக்கவே வேண்டாம். இதுதான் அனுபவம். அதனால் ஸ்ருதி போடும். பிருந்தா எடுத்துடும், 2 பேரும் சேர்ந்து எடுக்கணும்.
ಭಯ